தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 14 மினிட்ஸ் ஆகுது, 14 நிமிஷம் ஆகுது. ஸோ ஏன் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோலி கிராஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருந்து அப்படியே கார் மூவ் பண்ணுறேன். ஸோ ஸ்கூல் ஷோன் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளஸ் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டூபிட் டிரைவர் அப்படின்னு ஒரு இது பண்ணுறேன். அதாவது ராங்காக ட்ரைவ் பண்ணுறவங்க. இந்த கப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போடலை, ஒன்றும் போடலை, அப்படியே ரைட்டில் ஏறி அப்படியே லெஃப்ட்டில் கிராஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் வே. பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு. அது ஆக்சுவலாக ஒன் வே அப்படிங்கிறதே மதிக்கலை. ஸோ சைக்கிள் ஒன் வேல வருது, அது கூட பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், அடுத்து ஒருத்தர் வந்து லெஃப்டில் இருந்து ரைட்டில் டர்ன் பண்ணுறாரு. பின்னாடி கார் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் கூட இல்லை. இத்தனைக்கு இண்டிகேட்டர் போடலை, அசால்ட்டாக ஒரு மிரர் பார்த்தாரா இல்லைன்னு தெரில, அப்படியே திரும்பிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒன் வேல வர்றாரு. பாருங்களேன். ஸோ நம்ம தூத்துக்குடியை பொறுத்தவரை ரூல்ஸ் கீப் அப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பாக சிக்னலே இல்லாமல் ட்ரைவ் பண்ணவங்க 4 பேர், ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்கன்னா 2. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டூபிட் டிரைவர்ஸில் நான் நிறைய இது வந்து கனெக்ட் பண்ணலை. ஒரு சில இது வந்து அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா 100% வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கொஞ்சம் வழி விட்டாருன்னா அப்படியே போயிடலாம், ஆனால் வழி விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஓகே, அடுத்து ஸ்பீட் பிரேக்கர் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோடு ஒன்று கிராஸ் ஆகுது, ஸோ அதனால் போட்டிருக்காங்க. பாருங்களேன், இந்த காருக்கு பின்னாடியே அப்படி ஒரு பைக் உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் நான் கவுண்ட் பண்ணலை. இதுக்கு அடுத்து வர்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த கப்புள்ஸ் பாருங்களேன் எப்படி வராங்க. நீ காரை ஒட்டி வந்து அப்படியே ரைட்டில் டர்ன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருந்தாலும் இவங்களுக்கு ரிஸ்க்கு. ஸோ லேடிஸ் டிரைவிங் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க. எப்படி தான் இப்படிலாம் ஓட்டுறாங்களோ தெரில, என்ன ஒரு தைரியத்தில் ஓட்டுறாங்கன்னு தெரில. சப்போஸ் அந்த இடத்துல நான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படிங்கிறன்ட்டு கொஞ்சம் ஆக்சிடென்ட் கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் ரிஸ்க்கு அவங்களுக்கு. பட் அவங்க எதையும் கண்டுக்கல. ஸோ ஸ்பீட் பிரேக் வந்து கூறியிருக்கு. இவங்க பாருங்களேன், தலைவர் அசால்ட்டாக உள்ளேருந்து வர்றாரு. ஸோ லெஃப்டில் வண்டி வருதா வரலையா, ரைட்டில் வண்டி வருதா வரலையா, எதையுமே பார்த்தீங்கன்னா கவனிக்கிறதே கிடையாது. என்னென்னா கிளீனர் வந்து ஒரு கை போடுவார், ஐயா கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிம்பாரு. ஸோ நம்ம வந்து நிப்பாட்டி தான் ஆகணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சந்திலேருந்து வந்து மெயின் ரோட்டில் ஏறுறப்போ வந்து லெஃப்ட்டு ரைட்டு வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஏறுறது வந்து பெட்டர். பட் இவங்க வந்து ஏறினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா குருஸ் பர்னாந்து சிலை அப்படிம்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரவுண்டானா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிக்னல் கிடக்குது. இங்கெல்லாம் தூத்துக்குடியை பொறுத்தவரை சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டைம் இருக்காது. 30 செகண்ட் 1 மினிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதனால் ஷார்ட்டாகவே வண்டி மூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லெஃப்டில் கட் பண்ணி ஒரு ரூட் இருக்குது. பட் அது போனால் பைபாஸை பிடிக்கும், வேண்டாம் சிட்டி உள்ளே ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிட்டி உள்ளே ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஒருத்தர் ஆக்டிவாவில் போயிட்டுருக்காரு. அவர் லெஃப்ட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து எல்லா காரும், ஸோ கொஞ்சம் லைட் வெஹிக்கிள், அதாவது 4 வீலர் எல்லாமே ஃப்ரீயாக போகலாம். ஆனால் இவர் வந்து அலோவ் பண்ணல, அசால்ட்டாக ரைட்டில் போயிட்டே இருக்கிறாரு. சரி கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட போயிடலாம், அப்படியும் போகலை. ரொம்ப தூரம் இவர் நம்மளை வச்சு செஞ்சார். இன்னும் பார்த்தீங்கன்னா கார் பக்கத்துலேயே சைடில் வந்துட்டு இருக்காரு. இதோ வந்துட்டாராம் என்ன. ஸோ இப்போ வந்து ரோடு சின்னது அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் ரைட்டு ஏறினார். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டுக்கு வந்துட்டார்.
ஸோ எப்படி இப்படிலாம் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னே தெரில. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் பாருங்களேன். லெஃப்ட்டு அந்த ரோட்டை திரும்புறதுக்கு அந்த ரோட்டை பிடிச்சிட்டேன். திரும்ப லெஃப்ட்லேருந்து ஏறுறதே தப்பு, ஏறி திரும்ப ரைட்டுக்கு வராங்க இந்த 2 பேரும், 2 வீலரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம தூத்துக்குடி. ஆக்சுவலாக ரைட்டில் வந்து அவ்வளோ இடம் கிடக்கு. நான் வந்து நல்லா லெஃப்ட் வந்துட்டேன். ஸோ அந்த ரோடை டேர்ன் பண்ணுறதுக்கு ரோடை வந்து பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் லெஃப்டில் ஏறி அப்படியே ரைட்டில் டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ முடியலங்க. இது வந்து தூத்துக்குடியில் அப்படியே பழகி போச்சு. ஸோ நம்ம தான் பார்த்து ட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேகத்தடை வந்து 2வது இருக்கும் அட்லீஸ்ட். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் 50 போகுது. டிவிஎஸ் 50ல் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீட் பிரேக் நம்பர் 7, ஸ்டூபிட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8. இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடு ஏற்றிருப்பேன்னு எனக்கு தெரில. ஒரு 40 டச் ஆகிருக்கானா இல்லைங்கிறது கூட எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்து என்னால் ஏற்ற முடிஞ்ச ஸ்பீடு வந்து 35. அதுக்கு மேலே வந்து ஸ்பீடு ஏற்ற முடியல. ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 14 மினிட்ஸ். இடையில நான் ஸ்டில் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த் வந்து கூடும். ஸோ இந்த மாதிரி போகும்போது லெஃப்ட்டு ரைட்டு வண்டி வருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக கிராஸ் பண்ணணும். இதில் பாருங்களேன், லாங்கில் 2-3 பேர் ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ பாதி ரோடு அவங்களே மறைச்சிக்கிட்டாங்க. எப்படியும் இந்த கேட்டுக்க வண்டி எல்லாமே ஸ்லோவாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கூட தப்பு இல்லை. அதனால் நான் அதை கவுண்டிங்கில் சேர்க்கலை. என்னமோ நடக்குது. இன்னைக்கு தான் நம்ம தூத்துக்குடி டெவலப் ஆகும்னு தெரில. பார்க்கலாம். இவரை பாருங்களேன், ஒரு இண்டிகேட்டர் ஒன்றும் கிடையாது. ஆப்போசிட்டில் கார் வருது அப்படின்னு கூட ஒன்றும் இல்லை. அந்த காரை ஓவர்டேக் பண்ணி அப்படியே கேப் எடுக்கிறாரு. இது யார்? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியான என்ன பண்ணுறாரு? ரிவர்ஸ் போகிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவு ரைட்டில் ஏறி போய்க்கலாம் அப்படின்னு ரைட்டில் ஏறிட்டேன். இங்கே பாருங்களேன் இந்த லேடி. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா அவங்க அந்த வண்டியை திருப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வண்டி வருதா இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ வண்டியை எடுத்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்க்கணும். இவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம சிட்டியை பொறுத்தவரை நிறையா பேர் அப்படி இருக்காங்கங்க. ஏதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டாக டர்ன் பண்ணிட்டு அப்படி நிப்பாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ரோட்டில் வந்து நிற்பாங்க. லாரி வருது, சுத்தமாக கேப்பில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 வீலருக்கு பின்னாடி தான் நான் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கேன். அப்பவும் அந்த கடையில் உள்ளவங்க கவனிக்கிற மாதிரியே இல்லை. சரி வண்டி வந்து நிற்க அப்படின்ட்டு அவ்வளோ அசால்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் டேமேஜ் ஆகிருக்கிற ரோடு எதுவுமே கவுண்ட் பண்ணல. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணும். இப்போ இந்த பாலத்து முடிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும், கரடு முரடாக கிடக்கும். ஸோ இதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கார் வருதுன்னு தெரிஞ்சும் அசால்ட்டாக ரோடு கிராஸ் பண்ணுறாரு. எல்லாமே ஒரு தைரியம் தான். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் தப்பு தான். ஒரு சில லக்ஸரி கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லோ பண்ண தேவையே இல்லை, அதே ஸ்பீடில் அப்படியே வருவாங்க. அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த சைக்கிள் ஃப்ரண்டில் போகிற சைக்கிள் காரரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் வந்திருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி நிற்கி ஆப்போசிட்டில் நிற்கி அவங்க வந்து பாதி ரோடை வந்து மறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரைட்டில் ஏறி தான் அந்த லேடி வந்து கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கு. நான் வந்து ரைட்டில் ஏற வேண்டிய கட்டாயம் ஆயிட்டு, அதனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கபிள்ஸ் என்னையே வந்து அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க. நீ ஏன்டா எங்கள் ட்ராக்குக்கு வர அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் தெரில.
நல்லா பாருங்களேன், அந்த 2 பேரும் பார்க்குறதே வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஆக்சுவலாக 2 வண்டி போகிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறத ஒரு வண்டி போகிற மாதிரி பார்க்கிங் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டோ, காரு, பைக்கு எல்லாமே நிப்பாட்டி ஒன் சைடு ஃபுல்லாகவே இது பண்ணிட்டாங்க. இந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி பார்த்துருப்போம். அதாவது அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரை விட ஸ்பீடாக 1 கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்காருங்க. அவ்வளோதான் இருக்குது நம்ம தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நல்ல பொறுமை வேணும், அடுத்து வந்து தான் திறமை வேணும். இந்த 2 இருந்தால் தான் இந்த மாதிரி சிட்டி. ஸோ நான் தூத்துக்குடி மட்டும் சொல்லலை, இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஊர் இருக்குது, நிறையா சிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதோடைக்கு ஸ்பீட் பிரேக் இதோட 11. நம்ம ரூல்ஸ் எதுவுமே கீப் அப் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்டூபிட் டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 வருது. எப்போவுமே ஒரு கார் அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா நீங்கள் ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணலாம், தப்பே இல்லை. பட் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறதுங்கிறது 100% தப்பு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருதுன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு லெஃப்ட்டு தான் போவாங்க. அப்போது வந்து ஒரு சில டைமில் டக்குனு மிரர் பார்க்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் லெஃப்டில் நீங்கள் ஏறினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா சுத்தமாக பயங்கரமாக ஒஸ்ட்டுங்க. அதுலேயும் ஸ்பீட் பிரேக் வேறு. இது ஸ்கூல் ஏரியா தான், ரோடும் ஒஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஸ்பீட் பிரேக்கும் போட்டிருப்பாங்க. ஸ்கூல் ஷோன் பொறுத்தவரை ஸ்பீட் பிரேக் கண்டிப்பாக வேணும், அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா ரோடு வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலுமே ஃபுல்லாக பேதோல்ஸ், அதாவது பள்ளம்பள்ளமாகவே இருக்கும். ஸோ எவ்வளோக்குள்ளே நம்ம பொறுமையாக ஓட்ட முடியுமோ ஓட்டலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 வீலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக கேப் எடுப்பார், இங்கேருந்து ஒரு 2 வீலர் போவோம், அப்படியே கட் அடித்து அப்படியே திரும்பின மாதிரி திரும்புவார். ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ஏதோ ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க. பெரிய பள்ளம். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறேன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. ஒரு 35, 40, 45 வரைக்கும் எடுக்கிறதுனாலே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதாச்சும் கொஞ்சம் வழி விடுங்களேன், அதுக்குள்ளே ஸ்பீட் பிரேக் வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னா ரோடு கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பைபாஸ். ஆக்சுவலாக அது லெஃப்டில் போன பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு 175 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம், ராமேஸ்வரம் அந்த ஏரியா வந்துடும். ஈஸியாக இது. ஸோ இந்த இடத்துல தாங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து என்னால் ஏற்ற முடியுது. அது முடிஞ்சளவு நான் கட் பண்ணி தான் போகிறேன். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் கிடக்கும், அதை வந்து அப்படியே காருக்கு சென்டருக்கு விட்டு தான் போக முடியும். இன்னொன்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரோடு எல்லாமே நல்லா பழக்கப்பட்ட ரோடு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நான் ஸ்பீடாக வரேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மதியம் ஒரு 2:30 பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், நான் வந்து நல்லா லெஃப்ட் எடுத்துட்டேன் காரில். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரோடே கிடையாது. இவர் வந்து அந்த ஆக்சுவலாக அதில் லெஃப்டில் ஒரு தெரு போகுது, அந்த தெருவுக்குள்ளே போய் ஒரு பாதாள சாக்கடைக்கு வந்து ஒரு திண்டு மாதிரி போட்டிருக்காங்க, அது வழியாக ஏறி உள்ளே வராருங்க. ஆக்சுவலாக லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறதே தப்பு. இவர் ரோடே இல்லாத இடத்துல அப்படி எடுத்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உடனே கடையில் நிற்கிறாரு. அது எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு எனக்கு தெரில. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் ஓட்டுறாங்க. கொஞ்சம் காருக்கு பின்னாடி ஸ்லோ பண்ணி அதுக்கடுத்து 2-3 கடையில் தள்ளி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஓகே, நான் இப்போ எது பேசிக்கிட்டு இருந்தேன்னா, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30-3 மணி. ஸோ வந்து டிராஃபிக்கே இல்லாத டைமில் தான் வரேன். அப்படி இருந்துமே இப்படி இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் காலைல ஒரு 8:30 அந்த மாதிரி டைம் வந்து பாருங்களேன்,
அப்பா செம கொடுமையாக இருக்குங்க. ஸ்கூல் ஆட்டோ, ஸ்கூல் பஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கொண்டு போகிறவங்க, அந்த மாதிரி ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போது ஒரு 7 கிலோமீட்டர் வந்து ஒரு 14 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிடலாம். அந்த ரஷ்ஷான டைமில் பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கே ஒரு 20-25 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதாவது காரில் சொல்கிறேன், பைக்கில்னா குயிக்காக போயிடலாம். நல்லா கிஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி ஓட்டினோம்னா தான் இந்த ரோட்டில் வந்து ஓட்ட முடியுது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்து பள்ளம் கிடக்கும், ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும். அப்படி இல்லை ஸ்பீட் பிரேக் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ப்பரேஷன் கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நகரம் விருத்தி அடைய வாய்ப்பு உண்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 ஸ்பீட் பிரேக் வந்திருக்கு. நம்ம ராங் டிரைவர்ஸ், நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணல, ஒரு சிலர் மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா 15 வந்துட்டு. ஆக்சுவலாக ஒரு கிலோமீட்டர் கூட ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக போக முடியாதுங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடே ஒரு 40-45 உள்ளே தான் என்னால் ஏற்ற முடிஞ்சுது. அதுவும் கன்யூஸாக இல்லை, ஏற்றிட்டு அடுத்த செகண்டே பிரேக் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். அதாவது டச் பண்ணலாம் 45, அவ்வளோதான் பண்ண முடியும். அடுத்து ஸ்பீட் பிரேக் நம்பர் 20. ஸோ நம்ம இடம் வந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு கடையில் ஒரு சின்ன திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஊர். ஆனால் அந்த 7 கிலோமீட்டருக்குள்ளே நான் ரொம்ப அக்யூரேட்லலாம் கால்குலேட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் நியர்ரா பாருங்களேன், உள்ளேருந்து வராங்க, அதுவும் கம்பி ஏற்றிட்டு வராங்க. அவ்வளோ அசால்ட்டு. டேய், இவங்களாம் பொறுமையாக நின்று, ஆக்சுவலாக அந்த கம்பி ரோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டி லெஃப்ட் ரைட் ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பார்த்துட்டு ஏறணும். அந்த இதே கிடையாது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான அப்படி தான் ரோட்டில் ஏறிட்டு தான் நான் வந்தவனோடனே டக்கு டக்குனு கை காட்டினாங்க. ஸோ டோட்டல் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர். டாப் ஸ்பீடு ஒரே ஒரு இடத்துல 45 டச் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு சிட்டி உள்ள நம்மளுக்கு லேட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்தவரை டிராஃபிக் மட்டும் தான் ரீசன் இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை, ஸ்பீட் பிரேக்கு, நெக்ஸ்ட் வந்து டேமேஜ் ஆன ரோடு, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.